கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நம்ம தேவ செய்தியின் தலைப்பாக புது உடன்படிக்கையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பற்றி ஒரு முன்னுரை நம்ம பார்ப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போது உயிர் எங்கே இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குது. மாம்சத்தில் உயிர் இருக்குது, அந்த உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்போது நம்ம இன்றைக்கி அது ஒரு முன்னுரையாக பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எங்கேயுமே வசனம் இல்லை, ஆனால் புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்புறம் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்புறம் ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. கிறிஸ்தவ விசுவாசத்திலேயே ரொம்ப அதிகமாக இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க. மனித குலத்தின் பாவங்களுக்கும் மீட்சியை கொண்டு வருவது தியாகத்தின் அடையாளமாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம சொல்லலாம். இது பாவ மன்னிப்பின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தப்பட்டதுனால நமக்கு எல்லாமே பாவ மன்னிப்பு இருக்குது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்குது. அவருடைய ரத்தம் நம்ம எல்லா பாவங்களும் நம்ம என்ன பண்ணுறது, சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மனுஷனுக்கும் தேவனுக்கும் இந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது. நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது, நமக்கு மீட்பு கிடைச்சது, நமக்கு விடுதலை கிடைச்சது. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்தப்படுகிறது. பலி எதுக்காக செலுத்தப்படுகிறது அப்படின்னா, தேவனையும் மனுஷனையும் இணைக்கிற ஒரு இடம் தான் பலி செலுத்தப்படுற இடம். தேவனையும் மனுஷரையும் சந்திக்கிற இடம் பலி செலுத்தப்படுகிற இடம். தேவனும் மனுஷனும் இடைப்படுகிற இடம் தான் பலி செலுத்தப்படுகிற இடம். பலி செலுத்தும் போது ரத்தம் அங்கே சிந்தப்படுது. அந்த பலி தான் தேவனையும் நம்மையும் ஒன்றா இணைக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராகிறது, ரத்தமே ஜீவனுக்கு சமானம். நமக்கு எது சமானம், ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது எதுனா ரத்தம் தான். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட போகிறாங்க. அப்போது எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எல்லா வீடுகள் நிலைக்கால்களையும் என்ன பண்ணார், கர்த்தர் பூச சொன்னார். அப்போ பூசும்போது சங்கார தூதன் அதை பார்த்து அங்கேருந்து கடந்து போகிறதுக்காக நீங்கள் இருக்கும் வீடுகளில் ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அப்போ அந்த வீடுக்கு அடையாளம் எதுனா ரத்தம். ரத்தத்தை தெளித்ததுனால அந்த வீடு சங்கார தூதனுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இருக்குது, ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு நீங்கள் சேர்ந்தீர்கள். அப்போது நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், யார் நமக்கு நன்மை பேசுகிறாங்களோ இல்லையோ, நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுது. ஆபேலின் ரத்தம் நன்மையானவைகளை பேசலை, ஆனால் நமக்காக நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இருக்குது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கணும் அப்படின்னா ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது, சுத்திகரிப்பை கொடுக்குது, மீட்பை கொடுக்குது, புதிய உடன்படிக்கையை கொடுக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்குது. அப்போது நம்ம ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. பாவம் மன்னிப்பு வேணால் ரத்தம் சிந்தப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால்தான் மனித குலத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இன்றைக்கி நான் செஞ்ச பாவங்களை, நம்ம செய்கிற பாவங்களை, நம்ம தலைமுறை செய்த பாவங்கள், நம்முடைய வம்சங்கள் செய்த பாவங்கள், எல்லாம் குடும்பங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற ஒரே சக்தி எதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ரத்தம் சிதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ நமக்கு மன்னிப்பு கொடுக்குறது எதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்கினார். அவர் ரத்தம் சிந்தினால்தான் நமக்கு கர்த்தர் ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு ஒப்புரவாக்கினார். ஆமாம், நமக்கு ஒப்புரவாக்குனதுன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். அந்த ரத்தம் தான் நமக்கு ஒப்புரவாக்குதலை கொடுத்தது. இல்லை நம்ம ஒப்புரவாகியிருக்க முடியாது. பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் இருந்த உறவை புதுப்பிச்சிருக்க முடியாது. நமக்கு உடன்படிக்கை வந்திருக்காது, நமக்கு சமாதானம் வந்திருக்காது. நம்ம ஒப்புரவாக்குனதுன்னா அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி நம்மை ஒப்புரவாக்கினார். அப்போ அந்த ரத்தத்தை குறித்து நம்ம இன்றைக்கி ஒரு முன்னுரையாக பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தாரு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்.
ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம்தான். பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம்தான் தேவனையும் மனுஷனையும் ஆகிய நம்மையும் ஒன்றா இணைக்குது. எல்லா மாம்சத்துக்கும் உயிர் ஜீவனாக இருக்குது எதுனா ரத்தம் தான். நம்ம இருக்கிற வீடுகளில் ரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்கும். எந்த வாதை நம்ம கூடாரத்தை அணுகாதபடி, சங்காரத்துடன் அணுகாதபடி அது நம்ம வீட்டுக்கு அடையாளமாக இருக்கும். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்துக்கு நம்ம சேர்ந்தோம். ரத்தம் சிந்தலாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அப்புறம் புது உடன்படிக்கையின் ரத்தமாக அது நமக்கு இருக்குது. அப்புறம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி ஒப்புரவாக்கி நம்ம தேவனுக்கும் நமக்கும் சமீபமாக சேர்த்தது எதுனா அவருடைய ரத்தம் தான். இன்றைக்கி அந்த ரத்தத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுத்ததற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா.